இரட்டை குணம் படைத்த மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கான ஜூலை மாத பலன். உங்களுக்கு இம்மாத பிறப்பே சிவராஜ யோகத்தில் பிறக்கிறது. சிவராஜ யோகம் உங்களுக்கு ராசியிலே அமைகிறது. கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல இணக்கம் ஏற்படலாம். சகோதர வகையில் சற்று நன்மைகள் ஏற்படலாம். மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய சுகாதிபதி 4ஆம் பாவத்தின் அதிபதி, கேந்திர தோஷம் பெற்ற அதிபதி, உங்களுடைய ராசியாதிபதி வக்கிரம் பெறுகிறார். ராசியாதிபதி வக்கிரம் பெறுவது நன்மை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா உங்களை அப்பப்போ புலம்ப வைக்கும். தாயார் உடனில் சிறு கவனம் செலுத்துவது நல்லது. சொத்துக்கள் வாங்குவதில் ஏதேதும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட புலம்பல்கள் ஏற்படலாம். அது கையெழுத்தாக வேண்டியிருந்தால் சற்று தள்ளி போடுவது நல்லது. இம்மாதம் நீங்கள் ஏதேனும் டாக்குமெண்டில் கையெழுத்து போட நேரிட்டால் இந்த மாதத்தை கடத்தி அடுத்த மாதத்தில் கையெழுத்து போட ஏற்பாடு செய்து கொள்ளலாம். வண்டி வாகனத்தில் சற்று நன்மை இல்லை. ஏன்னா வண்டி வாகனத்தில் பல தொல்லைகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாங்களும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவ கண்களுக்கு படிப்பில் சற்று தடுமாற்றம் ஏற்படலாம், புத்தி மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு இந்த மாதம் சற்று புலம்ப வைக்கும் மாதம். ஏன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு டெஸ்டெல்லாம் தேர்வெல்லாம் வர்றது மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். உயர்கல்வியில் இருப்பவர்கள் சற்று பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கல்லூரி செல்லும் மாணவ கண்மணிகள், பெண்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நரம்பு சம்பந்தப்பட்ட வைத்தியங்களை பெண்கள் பார்த்து கொள்வது நல்லது. சிலருக்கு தசை பிடிப்பு ஏற்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு விரையாதிபதியே பஞ்சமாதிபதியே உங்களுக்கு ராசியில் அமர்வதால் புத்திரஸ்தான வகையில் சில விரயங்கள் ஏற்படலாம். அது நல்ல விரயங்களாக ஏற்படும். பேரம்பேத்தி வகையில் பல மாற்றங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தை உடல்நலில் அக்கறை செலுத்துவது நல்லது. திருவேங்கடமுடையானை வழிபாடு செல்லுங்கள். அறியக்கூடிய திருவேங்கமுடையானை வழிபாடு செய்யுங்கள்.